வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம மேரக்காய் தயிர் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க. பாருங்கள், மேரக்காய்னா இந்த மாதிரி இருக்கும். பிளைன்ஸ் இந்த காய் வந்து சீம கத்திரிக்காய்னு சொல்லுவோம். பிளைன்ஸில் சீம கத்திரிக்காய்னு சொல்லுவோம். இந்த காய் வந்து 2 தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. 2 காய் அந்த மாதிரி. தயிர், அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பல்லு பூண்டு, தேங்காய் சின்னதாக ஒரு மூடி, பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை மேலே போடுறதுக்கு லாஸ்ட்டாக போடுறதுக்கு. இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கணுங்க. கருவேப்பிலை தவிர்த்துட்டு மீதியெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். என்னென்னு சொல்கிறேன் மறுபடியும். பச்சை மிளகாய் காரத்துக்கு 4 போட்டிருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூனு, சின்ன வெங்காயம், பூண்டு 2 பல்லு, தேங்காய். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்ல நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும் இதை. அதுக்கு முன்னே இப்போ நம்ம கடாய் வச்சு இந்த மேரக்காவை ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி கொஞ்சம் வதங்க விடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் கூட்டு. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் அப்படியேவும் சும்மாவும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கருவேப்பிலையை நான் கிள்ளி போட்டுக்கிறேன். தாளிப்புக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நம்ம வெட்டி வச்ச மேரக்காவை சேர்த்துக்குவோம். நாங்கள் இருக்கிற ஸ்டைலில் இது மேரக்கான்னு சொல்லுவோம். ஊர் பிளைன்ஸ்லலாம் வந்து இது சீம கத்திரிக்காம்பாங்க. அதுக்காக தான் அந்த காய் ஒன்று உங்களுக்கு காமிச்சேன் எடுத்து வச்சு. இந்த மாதிரி இருக்கும் காய், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது வந்து மோர் குழம்பாவும் செய்யலாம், தயிர் கூட்டு வைக்கலாம், சாம்பாரில் போடலாம், பருப்பு கூட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காய், டேஸ்ட்டாக. நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெய் ஆயில் போட்டுருக்குல்ல, கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தொளிச்சு விடுங்க, வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி போட்டு இதை வேக வச்சுக்குவோம். தண்ணி ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா வேகணுங்க. போட்டு மூடி வச்சுருங்க. அது வேகுது காய் வேகிறதுக்குள்ளே நம்ம போய் இந்த மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். வறுத்துங்க, சும்மா அப்படியே அரைக்க வேண்டியது தான். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கடுகு, காரத்துக்கு நான் எனக்கு அளவாக 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமாக வேணுமோ எப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போ நம்ம இந்த காய் வேக வச்சு ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தோம். தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் காய் வேகட்டும். அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்தாண்ட இதை அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ காட்டு மறந்துட்டேன். உப்பு சேர்த்துருக்கதில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொதிக்கட்டும். பாருங்கள், மசாலா அரைச்சி விட்டதை அரைச்சி நம்ம ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கொதி வருது. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் அந்த இதோட காயோட ஒட்டி வரணும். அதனால திக்காகணும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கோம். கொதிக்க வச்சிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த காய் அதுவும் மிக்ஸ் ஆகி வரணும்.
இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். கெட்டியாக இருக்கு எங்கள் ஊரில். இது உறைஞ்சிருக்கு, உருகிடும். இப்போ இப்படி போட்டு விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். தண்ணியாட்டம் இருக்குது இல்லைங்களா குழம்பு, கூட்டு மாதிரி கொஞ்சம் திக்னஸ் வரணும். அப்புறமா தான் நம்ம இப்போ ஓப்பன்லேயே வச்சுடுவோம். ஏன்னா தண்ணி அதுலேருந்து வேர்த்து இதுலேயே ஊற்றும். அதுக்காக இப்படியே கொஞ்சம் சுண்ட வைப்போம். அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி நல்லா இதாகி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் இதில் பாதி கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தயிர் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான சுவையான மேரக்காய் தயிர் கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸில் வெள்ளை பூசணி தயிர் கூட்டு போட்டிருப்பேன். சேம் மெத்தட் தான். ஆனால் வந்து வெள்ளை பூசணிக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து மேரக்காய் போட்டிருக்கேன். இந்த காயையும் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த காயும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் ஒரே ஒரு இது வரட்டும் கொதி. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரத்தில் வந்துடும். தயிர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் போதும். பாருங்கள், அங்கங்கே பபிள்ஸ் வருது. போதுங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொதிக்கிறது தெரியுது உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு தயிர் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூடான தயிர் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க, மேரக்காய் தயிர் கூட்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.